श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पती कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना नमस्तस्मै कस्मैचन निष्किञ्चन जन स्वयं रक्षा दीक्षा समधिकसमिन्धानयससे सुराधीशस्वैरक्षणकुपितशापायुधवधू திஷத்தா துர்ஜாத பிரசமன பதம்போஜரஜதே. மொத்தமாகவே தர்மத்தை சொல்லக்கூடிய காவியமாக இருக்கு ஸ்ரீமத் ராமாயணம். தர்மமூர்த்தியாக அவதாரம் பண்ணியிருக்கார் பெருமாள் ஸ்ரீராமன். தர்மத்துக்கெல்லாம் மூலம் எது, மூலமான பிரமாணம் எது, எது தர்மம் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், தர்ம மூலம் அப்படின்னு 5 சொல்லியிருக்கா. தர்ம மூலம் இதம் ஸ்மிருதம் அப்படின்னு. ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரः ஸ்வஸ்ய ச பிரியமாத்மனः சம்யக் சங்கல்பஜः காமः தர்ம மூலமிதம் ஸ்மிருதம் அப்படின்னு சொல்லியிருக்கான். 5 விஷயம் தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா இருக்கான். ஒண்ணு ஸ்ருதிஹி, வேதம். அதாவது வேதத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதியில இந்த ஸ்லோகம் இருக்கு. வேதம் தான் தர்மத்துக்கு மூலம், வேதத்து மூலமாக தெரிஞ்சுக்கலாம். 2வது ஸ்மிருதிஹி, மகரிஷிகள் அருளி செய்த மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதி முதலானவை. 3வது சதாச்சாரா, சத்துக்களுடைய ஆச்சாரம். நல்லவர்கள்லாம் எப்படி நடக்கிறாளோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேதம் ஸ்மிருதி எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், பெரியவா எப்படி செய்யறாளோ அதை பார்த்து நம்ம செஞ்சாலே போதும். அதுதான் தர்மம். அவ தர்மம் தான் செய்வா. இதைத்தான் நாச்சியார் சொல்லி கொடுத்த. நாச்சியார் மேலையார் செய்வனகள் அப்படின்னு சொல்ற. முன்னோர்கள்லாம் பண்ணியிருக்கான். அப்ப நம்ம பெரியவா, நம்ம ஆச்சாரியால், நம்ம ஆத்து பெரியவர்கள் அவர்கள்லாம் பண்ணியிருக்கான்னா அப்ப அது தர்மமா தான் இருக்கும். அதனால வேதத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டா ஸ்மிருதி மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டா சத ஆச்சாரா அப்படின்னு பேர் இதுக்கு. பெரியவர்களுடைய வழக்கம், அவர்களுடைய அனுஷ்டானம், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது 3வது. இந்த 3மே சாஸ்திரங்கள்ல பிரசித்தம். மீமாம்சா சாஸ்திரத்துல அழகா சொல்லுவா. ஸ்ருதி ஒண்ணு, ஸ்மிருதி ஒண்ணு, சிஷ்டாச்சாரம்னு சொல்லுவா. இத சிஷ்டர்கள் பெரியவர்களுடைய ஆச்சாரம். இந்த 3மே பிரமாணம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் 4வது ஒண்ணு சொல்றா பாருங்க, அதான் அழகு. ஸ்வஸ்ய ச பிரியமாத்மனஹா, தனக்கு எது பிரியமா இருக்கோ, தனக்கு எது பிடிச்சிருக்கோ அது தர்மம் அப்படின்னு. அதான் இது நல்ல மகான்களா இருந்தா அவ சட்டுன்னு இது இல்லை, இது தர்மம் எது அதர்மம் தெரியலையே அப்படின்னு கவலை வரும்போது அவ மனசு எங்க போறதோ அது தர்மங்கிறத அவ முடிவு பண்ணலாமா. வேதம் மூலம் முடிவு பண்றோம், ஸ்மிருதி மூலமா முடிவு பண்றோம், ஆச்சாரம் மூலம் முடிவு பண்றோம். இதெல்லாம் தாண்டி வரும்போது, நல்லதா கெட்டதா தெரியலேன்னு வரும்போது அவ மனசு நல்லதில் தான் போகும். மகான்களுடைய மனசு நல்லதில் தான் போகும். அப்ப மகான்கள் என்ன பண்ணுவா, நான் என் மனசுக்கு இப்படி தோன்றதுப்பா, இது பண்ணலாம்னு தோன்றது அப்படின்வா. அப்படின்னா அவ மனசு நல்லதில் தான் போகும், கெட்ட வழியில போகாது, தப்பான வழியில போகாது. அந்த மனசே சாட்சியாக இருக்கும். மனசாட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி அவ மனசே அவளுக்கு சாட்சியா இருக்குமா. ஸ்வஸ்ய பிரியம் ஆத்மனஹா, அதான் நல்ல மகான்களாக சத்துக்களாக இருப்பவர்களா தங்க மனசுக்கு எது நல்லதுன்னு சொல்றதோ அது தாராளமா பண்ணலாம். ஏன்னா பெருமாள் அதை காமிச்சு கொடுக்குறார் அவளுக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு உதாரணம் எதுன்னு கேட்டான்னா, துஷ்யந்த மகாராஜன்
அவன் காட்டுல வேட்டையாட போறான். அங்க காட்டுல சகுந்தலைய பாக்குறான். சகுந்தலா ரிஷி புத்திரி வேஷத்துல இருக்கா. கண்வ மகரிஷியோட வளர்ப்பு மகள் அவள். கண்வ மகரிஷி வளர்க்கிற, அதனால ரிஷிகுமாரி மாதிரியாக அந்த மாதிரி ஒரு வஸ்திரம், அந்த மாதிரி தலையை முடிப்பு எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் இருக்கா. பார்த்தாலே தெரியுது ரிஷிகுமாரி மாதிரி தான் இருக்கான்னு. துஷ்யந்தனுக்கு அவளை பார்த்தோன்னே அவள் கிட்ட மனசு ஈடுபடுறது. ஆனா அவன் அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், இது எப்படி தப்பாச்சேங்கிறான் அவன். நானும் க்ஷத்ரியான், அவளோ ரிஷிகுமாரி, நான் எப்படி அவளை ஆசைப்படலாம்? இது சாஸ்திர விருத்தமாச்சே, ரிஷிகுமாரியை ஆசைப்படக்கூடாதே. அதனால மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், கூடாது கூடாது, அவகிட்ட மனசு ஈடுபடக்கூடாது, அவளை பார்க்கக்கூடாது, அவளை பேசக்கூடாது, மனசு அவளை நினைக்க கூடாதுன்னு சொல்றான். மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், ஆனா கூட மனசு அங்க ஈடுபடுறது. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், எப்போ என் மனசு அவனிடம் ஈடுபட்டதோ அப்ப அவகிட்ட ஏதோ விசேஷம் இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டா என் மனசு அவகிட்ட ஈடுபடாது. ஏன்னா அவன் மனசு தார்மீகமான மனசு. துஷ்யந்தன் தர்மிஷ்டன். இன்னொரு பெண்ணை மனசால கூட நினைச்சு கூட பார்க்க மாட்டான், கண்ணால கூட பார்க்க மாட்டான். பெண்ணாசையை பிடிச்ச பைத்தியம் கிடையாது, பெண் பித்தன் கிடையாது, நல்ல தார்மிகன். அப்போ அசம்சயம் க்ஷத்ர பரிகிரக க்ஷமா யதாரியம் அஸ்யாம் அபிலாஷி மே மனஹா. எப்ப என் மனசு கிட்ட ஈடுபட்டதோ அப்ப இவள் க்ஷத்ரிய பெண்ணா தான் இருக்கணும். ஏன்னா சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணமந்த கரண பிரவருத்தையா. ஏன்னா இந்த மாதிரி சமயத்துல சத்துக்களுக்கு அவ மனசு எங்க போறதோ அது நல்லதுன்னு வச்சுக்கலாம், அது சரியானது. ஏன்னு கேட்டா சத்துக்களுடைய மனசு தப்பான வழியில ஒரு நாளும் போகாது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தான்னா அவர் ரிஷிகுமாரி இல்லை, அதாவது கண்வருடைய வளர்ப்பு மகள் தான் அவ உண்மையில விஸ்வாமித்திரருக்கும் மேனகா அப்படின்னு ஸ்திரீக்கும் பிறந்த பெண்ணவோ. காட்டுல விட்டுட்டு போயிட்டா அவ ரெண்டு பேருமா. கண்வர் குழந்தைய வச்சு விட்டுட்டு போயிட்டா. கண்வர் எடுத்து வளர்த்துட்டு வர. விஸ்வாமித்தர் அப்போ ராஜாவா இருந்த, ரிஷியா மாறுறதுக்கு முன்னாடி அவருடைய தபஸை கெடுக்கிறதுக்கு தான் மேனகா வந்திருக்கா. அப்ப ரிஷியெல்லாம் மாறுறதுக்கு முன்னாடி அவர் ராஜாவா இருந்த சமயத்துல இந்த விஸ்வாமித்தருக்கும் அந்த மேனகாங்கிற அப்சர ஸ்திரீ, தேவலோக ஸ்திரீ, அவ ரெண்டு பேருக்கும் பிறந்த பெண் இதுங்கிறது பின்னாடி அவனுக்கு தெரிய வருது. ஆக நல்ல மகான்கள், நல்லவர்கள், நல்லவாளுடைய மனசு எதுக்குமே நல்லதுலாம் போகும், கெட்டதை நினைக்காது. அதனால என் மனசுல இப்படி தோன்றதுப்பா அப்படின்னு மகான்கள்லாம் சொன்னா அது சரியா தான் இருக்கும்னு. இது 4வது சாட்சி. தர்மம் எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு வேதம் மாதிரி இது ஒரு வழி. அடுத்து 5வது ஒரு வழி இருக்கான். சம்யக் சங்கல்பஜ காமஹா. நல்ல சங்கல்பத்தினாலே வரக்கூடிய ஒரு ஆசை அப்படின்னு அர்த்தம். நல்ல ஒரு விரதம், நல்ல ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதன் மூலமாக வரக்கூடிய விஷயம் அது தர்மம் தான் அப்படின்னு அர்த்தம். ஒரு விரதம் ஒன்று வச்சுட்டு இருக்கார், இல்ல ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார், அது நல்ல விஷயத்துல இருக்கு, நல்ல சங்கல்பமா இருக்கு. ஏகாதசி சங்கல்பம், ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருக்கு அப்படின்னு விரதம் இருக்க ஒருத்தர். அவர் எதுவுமே சாப்பிட மாட்டார் ஏகாதசி இன்னைக்கு. இப்ப கோயில்ல பிரசாதம் கொடுக்குறார். அப்ப நீங்க கோயில் பிரசாதம் தானே, பெருமாள் பிரசாதம் தானே, தப்பு இல்லை ஏத்துக்கோங்க அப்படின்னா, இல்ல இன்னைக்கு ஏகாதசி ஆச்சே, இல்ல இதுவும் பிரசாதம்னா சாதமோ இல்ல பொங்கலோ இல்ல, கோயில் பிரசாதம் பெருமாளுக்கு அம்சம் பண்ணது, அதுவும் பலகாரம் தான், பலகார பிரசாதம் தான், சுண்டல் தான். ஆனா இதை எடுத்துட்டா தப்பு இல்லையே, பெருமாள் பிரசாதம் ஆச்சே, அது விசேஷமாச்சே அப்படின்னா, இல்ல இல்ல நான் ஏகாதசி விரதம் இருந்துன்னு இருக்கேன், சங்கல்பம் பண்ணியிருக்கேன், அதனால சாப்பிடறதுக்கு இல்லை அப்படின்னா அது சரியான விஷயம். சம்யக் சங்கல்பஜ காமஹ. நல்ல உதாரணம் இதுக்கு எதுன்னு கேட்டான்னா, தர்மபுத்திர மகாபாரதத்துல சூதாட ஒத்துக்கிறார் 2வது வாட்டி. முதல் வாட்டி சூதாடி தோத்து திரௌபதிக்கு வஸ்திராபகரணம் பண்ணி கிருஷ்ண சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் இவர்கள்லாம் திரும்பி வந்துட்டான். பாண்டவர்கள்லாம் இவருக்கு ராஜ்யத்தெல்லாம் திருப்பி ஒப்படைச்சுட்டா, திரும்பி வந்துட்டா. மறுபடியும் சூதாடுறதுக்கு கூப்பிடுறான். இப்ப என்ன கேட்டாலும் ஒரே ஒரு ஆட்டம் தான், ஒரே ஆட்டம். பாண்டவர்கள் இங்க இருக்கணுமா காட்டுக்கு போகணும், தோத்து போனா காட்டுக்கு போகணும், ஜெயிச்சா இங்க இருக்கலாம், ராஜ்யத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப தர்மபுத்தர் மறுபடியும் கிளம்புறார்.
ஆனா இதுதான் இத்தனை சூதாட்டத்தினால்தான் இத்தனை அனர்த்தம் ஆச்சு. திரௌபதியை சபையில கூட்ட அவமானப்படுத்தி எல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சே. மறுபடியும் 2ஆம் வாட்டி சூதாட கூட்டா போவாளான்னு ஒருத்தர், அதெல்லாம் வர முடியாதுன்னு தானே சொல்லணும். ஆனா போறார் தர்மபுத்திரர். ஏன் போறார் அப்படின்னு கேட்டான்னா, தர்மபுத்திரர் ஒரு விரதம் வச்சுருந்த பெரியப்பா என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு. பெரியப்பா தான் திருதராஷ்டிரம். பொதுவா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆகல. பாண்டவர்களுக்கு அவ அப்பா பாண்டு இல்ல, திருதராஷ்டிரனுடைய ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த திருதராஷ்டிரன் பெரியப்பா கிட்ட ரொம்ப கௌரவம் வச்சுட்டு இருக்கார். அவர் என்ன சொன்னா, ரொம்ப நடக்கிறது எதுவுமே நன்னால, ஆனா கூட பெரியப்பா எதை சொன்னாலும் கேட்கறதுன்னு வச்சுட்டு இருக்கார். திருதராஷ்டிரன் எதை சொன்னாலும் சரி அதை கேட்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த திருதராஷ்டிரன் தான் சொல்லி அனுப்புற. சரி, அதுக்கப்புறம் பெருமாள் விட்ட வழி, அவர் எதை சொன்னாலும் கேட்கலான்ட்டு தான் வர. ஏன்னா தர்மபுத்தருடைய மனசு அதர்மத்துல போகாது. இந்த மாதிரிதான் அது. சமயக் சங்கல்பஜ காமஹா தர்ம மூலம் இதம் ஸ்மிருதம். தர்மத்துக்கு இந்த 5 மூலமா. அந்த ரீதியில இங்க பெருமாள் என்ன பண்ற, சரணாகத ரட்சணம் பண்றாரு இல்லையா. சரணாகத ரட்சணம் பண்ணச்சா, சரணாகதி பண்ணவன் அவன் அதர்மிஷ்டனா இருந்தாலும் ராட்சசனா இருந்தாலும் துஷ்டனா இருந்தாலும் ரட்சணம் பண்ணணும். அது மாதிரி ரட்சணம் பண்றவருக்கு இவனை ரட்சணம் பண்ணால் அதனால அவருக்கு பெரிய ஆபத்து வரும்னாலும், இல்ல அவன் நமக்கு விரோதியே ஆனாலும் என்ன ஆனாலும் அவனை ரட்சணம் பண்ணணும். ஏன்னா சரணாகத ரட்சணங்கிறது உயர்ந்த தர்மம். அது உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஆபத்தே வந்தாலும் காப்பாற்றணும், சத்ருவே ஆனாலும் காப்பாற்றணும் அப்படின்னா அது கொள்ளியோ. இதெல்லாம் தான் நேத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா. புறா சத்ருவே ஆனாலும் பாரியா கர்த்தாரம் பெண் புறாவை பிடிச்சுன்னு வந்திருக்கான், ஆனா அவனை கூட காப்பாத்துறது அப்படின்னு. அப்ப அந்த சரணாகத ரட்சங்கிறது அவ்வளவு உயர்ந்த தர்மங்கிறதுக்கு என்ன சாட்சி, என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா இந்த 5 பிரமாணம். ஸ்ருதி, ஸ்மிருதி, சதாச்சார, ஸ்வஸ்ய பிரியமாத்மனா, சமயக் சங்கல்பஜ காமஹான்னு இந்த 5 பிரமாணம். இந்த 5ஐயும் பெருமாள் ராமன் வரிசையா எடுத்து சொல்றார். வேதம் பிரமாணம், வேதத்துல சொல்லி இருக்கு. ஸ்ரூயதேஹி கபோதேனன்னு வேதத்துல சொன்ன விஷயத்தை தான் சொல்ற ஸ்ரூயத்தேன்னு. 2வது ஸ்மிருதி, ஸ்மிருதி வாக்கியம் சொல்லிருக்கு. கண்டு உன்னுடைய வச்சனம் சொல்லியிருக்கு, கண்டு சொல்ற ஸ்மிருதி வாச்சனத்தை சொல்ற. அப்புறம் சதாச்சாரா, சத்துக்களுடைய ஆச்சாரம் அப்படின்னு மகான்கள்லாம் இதை எப்படி அனுஷ்டானம் பண்ணா அப்படிங்கிறத நபுஷ சம்வாதம் முதலானது. புறாவுடைய அனுஷ்டானமே மகான்களுடைய அனுஷ்டானங்கிற ரீதியில தான் வச்சுன்னு சொல்ற. அப்புறம் ஸ்வஸ்ய பிரியமாத்மனா, தனக்கு பிடிச்சது அப்படிங்கிறத தஸ்மாத் கிராசியோ விபீஷணா, விபீஷணம் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி கூட கரிஷ்யாமி யதார்த்தம் து கண்டோர் வச்சனமுத்தமம் அப்படின்னு நான் விபீஷணை ஏற்றுக்கொள்ள போறேன், தர்மிஷ்டஞ்ச யசஸ்யஞ்ச அப்படின்லாம் சொன்னார். 5வது என்ன கேட்டா, சமயக் சங்கல்பஜ காமஹா, நான் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன், அந்த விரதத்துப்படி இதை செய்யலாம், அதை மீற முடியாது அப்படிங்கிறது 5வது. அதை தான் இப்ப காமிக்க போறேன். பெருமாள் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கார். யாரா இருந்தாலும் சரணாகதி பண்ணா அபயம் கொடுப்பேன்னு விரதம் வச்சுட்டு இருக்கார். அந்த விரதத்தின் அடிப்படையில் வரக்கூடியது செய்யக்கூடியது எதுவானாலும் தர்மமா தான் இருக்கும். ஒரு நல்ல விரதத்தினுடைய நல்ல நோக்கத்துல நல்ல விரதம் ஒண்ணு வச்சுட்டு அதனுடைய அடிப்படையில செய்யக்கூடிய காரியம் எதுவானாலும் தர்மமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த ரீதியில பெருமாள் இப்ப சொல்லப்படுற 5வது விஷயம், சுக்ரீவா நான் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன், யார் என்கிட்ட சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு அபயம் கொடுப்பேன் யாரா இருந்தாலும் அப்படின்னு விரதம் வச்சுட்டு இருக்கேன். அந்த விரதத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப அபயம் கொடுக்கலாம், அது தர்மம் அப்படின்னு 5வது விஷயத்த காண்பிக்க போற. இத சுவாமி தேசிகன் ஒரு பாசுரத்தை அழகா சொல்ற. இதுதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவு நாளும் இவை அறிவாறு செயலுடன் என் இசைவினாலும். இந்த விஷயம் எப்படி தெரியுதுன்னா, ஒண்ணு இருக்காலும், இருக்குன்னா வேதத்தினால தெரியுது. 2வது எழில் முனிவர் நினைவு நாளும், அழகான ஸ்மிருதி, ரிஷிகளை அருளை செய்த ஸ்மிருதினால தெரிகிறது. 3வது இவை அறிவாறு செயல், இதெல்லாம் தெரிஞ்ச மகான்கள் அவ என்ன செய்யறாளோ அதுதான் தர்மம் அப்படின்னு சதாச்சாரா அப்படிங்கிறது தெரியுது. 4வது என் இசைவினாலும், என் மனசு ஈடுபடுறது, அவையும் கொடுக்கணும்னு சொல்றது. அப்போ சத்துக்களுடைய மனசு நல்லதுன்னு தானே போகும். இது 4வது. 5வது
நெருக்காத நீள் விரதம் எனக்கு ஒன்று என்னும். இது நெருக்காத நீள் விரதம், மீள முடியாத ஒரு விரதமாக இது இருக்கிறபடினாலும் அப்படின்னு சொல்றார். இந்த 5 காரணத்தினாலையும் நான் அபயம் கொடுக்க போறேன். யாருக்கு அபயம் கொடுக்க போறேன்னா, ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், ஒரு தடவை யார் சரணாகி பண்ணாலும் அவளுக்கு, உனக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும், உனக்காகவே நான் அடிமையாகிறேன், உனக்கு தாசனா இருக்கேன், உனக்கு கைங்கரியம் பண்றேன்னு சொல்றாரோ அவளுக்கு, அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேன் என்று அருள் கொடுப்பன். எல்லாருக்கும் நான் அபயம் கொடுப்பேன், எல்லார்கிட்டே இருந்தும் பயம் இல்லாதபடி காப்பாற்றுவேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். இதுதான் இருக்காலும் எழில் முனிவர் நினைவு நாளும் இவை அறிவாறு செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கு ஒன்று என்னும் நெறி உரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே. இந்த பெருமாள் அருளி செய்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுதான் சர்ம ஸ்லோகம், அதுதான் இப்ப சொல்ல போறார். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. இந்த ஸ்லோகத்தை தான் அப்படியே தமிழ்ல ஒரு காலே சரணாக அடைகின்றாக்கும் இந்த ஸ்லோகத்தினே டிரான்ஸ்லேஷன் அது. இப்ப இந்த ஸ்லோகம் பார்க்கலாம். பெருமாள் அருளி செய்த அபயப்பிரதான ஸ்லோகம், சர்ம ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். சகிருதேவ பிரபன்னாய, சகிருத்துனா ஒரு தடவைன்னு அர்த்தம், ஒன்ஸ்ன்னு அர்த்தம். சகிருதேவ ஒரு தடவையே பிரபன்னாய பிரபத்தி செய்தவனுக்கு, ஒரே தடவை பிரபத்தி செய்தவனுக்கு, தவ அஸ்மி திஜை யாச்சதே, தவ அஸ்மி உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு யாச்சதே பிரார்த்திப்பவன், நான் உமக்காக நான் இருக்கேன் அப்படின்னு யார் பிரார்த்திக்கிறானோ அவனுக்கு அபயம், நான் அபயம் கொடுப்பேன். சர்வபூதேபியா எல்லா உயிரினங்களுக்கும் அபயம் கொடுப்பேன். ததாமி அபயம் ததாமி அபயம் கொடுப்பேன். ஏதத் விரதம் மமா இது எனக்கு விரதம், என்னால மீற முடியாத விரதம் அப்படின்னு பெருமாள் தன்னுடைய விரதத்தை பிரகாசனம் பண்ற. சரண்ய விரத விசேஷம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெருமாள் இது ஒரு விரதமாவே வச்சிருந்திருக்கார். ஆனா பெருமாளாலேயே மீற முடியாத ஒரு விரதம், விரதம் தான் மீற முடியாது இல்லையோ, அதனால் யார் என்ன சொன்னாலும் அவரால் மீற முடியாத ஒரு விரதம். இந்த அபய பிரதானம், சரணாகதி பண்ணுவாளுக்கு அபயம் கொடுப்பாருன்ற விரதம் இருக்கும். இந்த விரதத்தோட தான் அவர் காட்டுக்குள்ளேயே வர. அது ராமாயணத்துல முதல்ல பெருமாள் காட்டுக்குள்ள வரைச்ச லக்ஷ்மண பெருமாள் போய் சரணாகதி பண்ற, காட்டுக்கு கிளம்பிச்ச. அப்போ சீதா முவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம் அப்படின்னு வரும். பெரிய விரதத்துல ராமர் இருக்கார், அந்த ராமர்கிட்ட போய் சரணாகதி பண்றான்னு வரும். என்ன விரதம் அப்படின்னு கேட்டா, வனவாசம் 14 வருஷம் வனவாசம் பண்றேன்னு விரதம் அப்படின்னு பொதுவா சொல்லுவா. ஆனா நம்ம சம்பிரதாய ஆச்சாரிய எல்லாம் சொல்லுவா அந்த விரதம் இல்ல, மகாவிரதம் இது. மகாவிரதம்னா என்ன கேட்டா சரணாகத ரட்சண விரதம். அந்த விரதம் பெருமாள் அப்பவே பண்ணியிருக்கார். அதை இப்ப பெருமாள் எடுத்து சொல்ற. முன்னாடியே பெருமாள் அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு விரதத்தோட தான் கிளம்புறார், விரதத்தோட தான் அவதாரமே பண்ணிருக்க. இதை சொல்றதுக்கு தான் அவதாரமே. இந்த கடைசியில விபீஷண சரணாகதி பண்ணச்ச ஸ்பஷ்டமா சொல்லிடுறார் அப்படிங்கிறது தான். அப்போ ததாமி ஏதத் விரதம் மம, இது என்னுடைய விரதம்னு சுக்ரீவன்ட்ட சொல்ல. சுக்ரீவனுக்கு இப்பதான் அந்த விஷயம் புரியுது. சகிருதேவ பிரபன்னாய, சகிருத்துனா ஒரு தடவைன்னு அர்த்தம். பொதுவாக வேதத்துல சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு தடவை தான் பண்ணணுங்கிறது கிடையாது. 2 தடவை 3 தடவை போய் யாகம் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. 10 தடவை யாகம் பண்ணா நல்லதுதான், அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. சந்தியாவந்தனங்கள்ல தினமுமே பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கு. ஒரே தடவை பண்ணா போரும் அப்படின்னு ஒண்ணு இதுக்கு இருக்கு. பொதுவாக சகத்கிருத சாஸ்திரார்த்தகான்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. யாகம் பண்ணு, சொர்க்கத்துக்காக யாகம் பண்ணனா, யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு தடவை யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைச்சிடும், அவ்வளவு அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் தியானங்கள்லாம் நிறைய வாட்டி பண்ணணும், திருப்பி திருப்பி தியானம் பண்ணணும். சரணாகதிங்கிறது அப்படி கிடையாது, ஒரு தடவை பண்ணா போருங்கிறத ஸ்பஷ்டமா சொல்றதுக்காக இப்படி சொல்ற. சகிருதேவ ஒரே தடவை சரணாகதி பண்ணா, பிரபன்னாயா ஒரே தடவை சரணாகதி பண்ணா போடும் அப்படின்னு அர்த்தம். தியானம் மாதிரி திருப்பி திருப்பி பண்ண வேண்டாம். இல்ல யாகத்திலே சில சமயம் அதிக பலனுக்காக ஒரு தடவை யாகம் பண்ணா கொஞ்சம் சொர்க்கம் வரும், இன்னொரு தடவை யாகம் பண்ணா இன்னும் நிறைய சொர்க்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக பண்ற மாதிரி இங்கே பண்ண வேண்டாம். பிரபன்னாயான பிரபத்தி பண்ணவன்னு அர்த்தம். அப்புறம் தவ அஸ்மி இதிச்ச யாச்சதே, தவ அஸ்மி உனக்காக இருக்கேன்னு யார் யாச்சிக்கிறாளோ பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கும் அர்த்தம். 2 சொல்லிருக்காருங்க. பிரபன்னன்னு ஒண்ணு,
தவாஸ்மி பெருமாளே உனக்காகவே நான் இருக்கேன்னு யார் பிரார்த்திக்கிறாளோ அவான்னு 2 சொல்றார். எதுக்கு 2 சொல்றார் அப்படின்னு கேட்டா, அழகா சுவாமி தேசிகன் இதுக்கு நிறைய அர்த்தம் சொல்றார். இங்க பிரபன்னாய அப்படின்னு ஆத்ம நிக்ஷேபம் சொல்றது, ஆத்மாவை ஒப்படைக்கிறான். இல்ல பிரபன்னாய அப்படின்னு கோப்திருத்துவ வரணும் சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. எம்பெருமானே நீயே ரட்சகன் ஆகணும் அப்படிங்கிறத பிரபன்னாய. ஏன்னா பிரபத்தினா பிரார்த்தனா தானே. துவமேவ உபாய பூதோமே பவேதி பிரார்த்தனாமதிஹி சரணாகதின்னு சொன்னோம். அப்புறம் தவாஸ்மீதி யாச்சதேனா உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய ஆத்மாவை அவர்கிட்ட ஒப்படைக்கிறது. ஆனா சரணாகதியில 2 விஷயம் இருக்கு. கோப்திருத்துவ வரணம்னு ஒண்ணு, ஆத்ம நிக்ஷேபம்னு ஒண்ணு. பிரபன்னாயங்கிறது கோப்திருத்துவ வரணத்தை சொல்றது, தவாஸ்மீதி யாச்சதேன்னு ஆத்ம நிக்ஷேபத்தை சொல்றது. உனக்காகவே நான் இருக்கேன் ஆத்மாவை ஒப்படைக்கிறான். ஆக 2 சேர்த்து சரணாகதியை சொல்றதுன்னு அர்த்தம். இது ஒரு வியாக்கியானம். 2வது வியாக்கியானம் தவாஸ்மீதிச்ச யாச்சதேன்றது. யாச்சதேனா யாச்சிக்கிறவன் பிரார்த்திக்கிறவன் அர்த்தம். அதான் வாயால பிரார்த்திக்கிறவன் அர்த்தம். பிரபன்னாயான மனசால பிரார்த்திக்கிறவன் அர்த்தம். ஆக மனசாலையும் வாக்குனாலையும் பிரார்த்திக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இல்ல 3வது ஒரு அர்த்தம் சொல்ற, பிரபன்னாய அப்படின்னா பிரபத்தினா உபாயம் செய்யறவன் அர்த்தம். தவாஸ்மீதிச்ச யாச்சதேன் உனக்காகவே நான் ஆவேன் அப்படின்னு சொல்றது பலனை சொல்றது. நான் உமக்காகவே கைங்கரியம் பண்றவன் ஆவேன்னு அர்த்தம். பலன் சொல்லச்ச நாராயணாய இருக்கும் இல்லையோ திருமந்திரத்துல, துவயத்திலையும் ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னா அதுக்கு பலன் இல்லை, உனக்காகவே அப்படின்னா உன் பொருட்டே எல்லாம் செய்வேன்னு அர்த்தம். அதுதான் தவாஸ்மி உனக்காகவே நான் ஆவேன் அப்படின்னு பலனை சொல்றது. துவயமந்திரத்துல உபாயம் பலம் 2 சொல்ற மாதிரி பிரபன்னாயன் உபாயம், தவாஸ்மீதி ஆசையின் பலன் 2 சொல்றது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டா இன்னொரு அர்த்தம், தவாஸ்மி உமக்கு கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு பலனை பிரார்த்திக்கிறார். பிரபன்னாய அப்படின்னா வேற பலனை பிரார்த்திக்கிறார். அதாவது சரணாகிதி பண்ணவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன்னு பலனை பிரார்த்திச்சாலும் சரி, இல்ல வேற பலனை பிரார்த்திச்சாலும் சரி, நான் அபயம் கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி பல விதமான அர்த்தம் சொல்லலாம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி யாச்சதே அபயம், நான் அபயம் கொடுப்பேன். பயம் இல்லாமல் அவளுக்கு அபயம் கொடுப்பேன்னு அர்த்தம். பயம் இல்லாமல் பார்த்துப்பேன்னு அர்த்தம். எந்த பயம் இல்லாமல் அப்படின்னா மொத்தமா எந்த பயமே இல்லாமல் பார்த்துப்பேன்னு அர்த்தம். சர்வபூதேபியா எல்லா உயிரினங்களுக்கும் அர்த்தம். பூதம்னா உயிரினம், ஜீவி, எல்லா ஜீவிகளுக்கும் அபயம் கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். இங்க பூதேபியா சர்வபூதேபியா எல்லா ஜீவர்களுக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. இந்த பூதேபியாங்கிறதுக்கு 2 அர்த்தம் சொல்லலாம். எல்லா ஜீவர்களுக்கும்னு ஒரு அர்த்தம், இல்ல எல்லா ஜீவர்கள் கிட்டேருந்தும் அபயம் கொடுப்பேன்னு ஒரு அர்த்தம். 2 அர்த்தம் சொல்ல முடியும். 2 பட்சமும் இருக்கு. எல்லா ஜீவர்களுக்கும் அபயம் கொடுப்பேன்னா எல்லாருக்கும் அபயம் கொடுப்பேன். சத்ருவா இருந்தாலும் அபயம் கொடுப்பேன், விபீஷணா இருந்தாலும் அபயம் கொடுப்பேன், ராவணே வந்தாலும் அபயம் கொடுப்பேன். யாரா இருந்தாலும், சத்ருவா இருந்தாலும், அதர்மிஷ்டனா இருந்தாலும், கேடு கட்டவனா இருந்தாலும், என்ன கொல்றவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அபயம் கொடுப்பேன், எல்லாருக்கும் அபயம் கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். சர்வபூதேபியாங்கிறதுக்கு பஞ்சமி விபக்தி வச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டேருந்தும் அபயம் கொடுப்பேன்னு அர்த்தம். எல்லார்கிட்ட இருந்துன்னா யாரும் உங்களுக்கு பயம் கொடுக்க முடியாது. யார் உங்களுக்கு பயம் கொடுத்தாலும் அவா கிட்ட இருந்து அபயம் கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டான்னா, பிசாச்சர்களோ யக்ஷர்களோ தானர்களோ யாரா இருந்தாலும் எந்த விதத்திலையும் எந்த ஆபத்தும் வர முடியாதபடி நான் அவளுக்கு அபயத்தை கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டான், ராவணன் கிட்ட இருந்து அபயம் கொடுப்பேன் மாத்திரம் இல்ல, இந்திரன் கிட்ட இருந்து, யமன் கிட்ட இருந்து, குபேரன் கிட்ட இருந்து, பிரம்மா கிட்ட இருந்து, ருத்ரன் கிட்ட இருந்து, எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு அபயம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற. அவெல்லாம் பயம் கொடுக்கறாள்னா அப்ப என்னால அபயம் கொடுக்க முடியும், அவ கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதனால 2 அர்த்தம் இருக்கு. 2 அர்த்தத்துல எந்த அர்த்தம் வச்சுக்கணும்னா சுவாமி தேசிய 2 வச்சுக்கலாம் தான் சொல்லிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாவற்றிலிருந்தும் அபயம் கொடுப்பேன். நான் 2 அர்த்தமும் வேணும். எல்லாருக்கும் அபயம் கொடுப்பேங்கிற அர்த்தம் வேணும். யார் வேணா சரணாகதி பண்ணலாம். சத்ருவா முதல்ல சொன்ன மாதிரி சத்ருவா இருந்தாலும், பாபிஷ்டனா இருந்தாலும் எல்லாம் அதுவும் வேணும். எல்லார்கிட்ட இருந்து அபயம் கொடுப்பேங்கிறதும் வேணும். ஏன்னா இப்ப இந்திரன் கிட்ட போய் தக்ஷகன் சரணாகதி பண்ணான், ஆனா இந்திரனால அபயம் கொடுக்க முடியல. அந்த மாதிரி இல்ல, நான் யாரா இருந்தாலும் அவளை மீறி அபயம் கொடுக்க என்னால முடியும் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு இல்லையோ. அந்த மாதிரி எல்லாம்
பயம்னு ஒண்ணுமே கிடையாது. பெருமாள் கிட்ட வந்தாச்சுன்னா யாருமே நம்மை பயமுறுத்த முடியாது. எல்லார்கிட்ட இருந்தும் அபயம் தான் நமக்கு. நிதானம் சர்வபூதானாம் ஏக கர்ம பலப்பிரதா இதி பஷ்யன் கச அதுல்யாத் குத சின்ன பிபேதின்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். அவரே சாதிச்ச ஸ்லோகம் இது. அவங்கிட்ட போய் சரணாகதி பண்ணியாச்சுன்னா அப்புறம் யாருக்கிட்ட பயப்படணும் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணியாச்சுன்னா அப்புறம் வேற யாருக்கிட்ட பயப்படணும்? யாராவது சாட்டை எடுத்துன்னு அடிப்பாளா அப்படின்னு கேட்டா அவ கையில சாட்டையை கொடுக்கறதே பெருமாள் தானே. அதனால அவர் ஒரு ராஜா கிட்ட போய் சரணாகதி பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ராஜாவுடைய ஏவலாளிகள் காவலாளிகள் அவளை அடிப்பாலும் பயப்பட வேண்டாம். ராஜா போய் கொடுத்தா பொறுமொழியும். அந்த மாதிரி கஷா துல்யாத் அப்படிங்கிற கையில சாட்டையை வச்சுட்டு இருக்கான், அடிக்க போறான். அப்ப இவன் போய் ராஜா கிட்ட சரணாகதி பண்ணிட்டான். ராஜா சரி நான் உன்னை காப்பாத்துற அவையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இப்ப இந்த கஷா வச்சுட்டு இருக்கவனை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டா இவன் கையில அந்த சாட்டையை கொடுத்ததே ராஜா தான். அந்த மாதிரி பெருமாள் தான் யார் யார் நம்மை பயமுறுத்துறாளோ அவளுக்கெல்லாம் அந்த பயமுறுத்துறா மாதிரி ஒரு பிரபாவத்தை பெருமாள் தான் கொடுத்துருக்காரு. அந்த பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணியாச்சுன்னா அப்ப யார் நமக்கு பயம் கொடுக்க முடியும்? யாரும் தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு வன்னிகி மாதிரி இல்லைன்னா தொய் பிரசன்னே மமகிம் பிரயாசை மாதிரி இல்ல. இதுவும் சொல்லுவேன் பயம் குதஸ்யாத் ரக்ஷா பயம் குதஸ்யாத் தொய் சானுகம்பே ரக்ஷா குதஸ்யாத் தொய் ஜாதரோஷே அப்படின்னு வரும். நீ சானுகம்பே நீ அபயம் கொடுத்தியானா வேற யாருக்கிட்ட எனக்கு பயம் வரப்போகுது அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில சர்வபூதேபியா எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா விதத்திலிருந்தும் அபயம் பயம் இல்லாமல் நான் பார்த்துப்பேன். ததாமி அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா. இது எனக்கு ஒரு விரதம் அப்படின்னு. தவறில் பிரத்யவாயம் வரும்படியான தர்மியமான சங்கல்பம் காணும். இதை நான் செய்யாட்டா எனக்கு பாப்பம் வருங்கிறார் பெருமாள். விரதம்னா விரதத்தை மீறினா பாப்பம் வரும் இல்லையோ. அப்ப பெருமாள் சொல்ற நானும் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன், அபயப்பிரதானம் பண்ற விரதம். நான் சரணாகதி பண்ணுவாளுக்கு அபயப்பிரதானம் பண்ணாட்டா எனக்கு பாப்பம் வரும் நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மம. எனக்கு கூட இப்படி ஒரு விரதம் உண்டா? இப்போ பெருமாள் கிட்ட ஒரு கேள்வி, அது எப்படி சாமி உமக்கு எப்படி பாப்பம் வரும்? நாங்கெல்லாம் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கோம், அந்த விரதத்தை மீறினோம்னா பாப்பம் வரும் நமக்கு. வாஸ்தவம் தான். ஏன்னு கேட்டா புண்ணிய பாபத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நம்மளாம். பெருமாள் அப்படி யாருக்குமே பயப்பட வேண்டாமே. அவருக்கு புண்ணியமாவது பாப்பமாவது அவர் விரதம் வச்சுப்பார். மீறினா மீறலாம், என்ன வேணா பண்ணலாமே. அவரை யார் கேட்க முடியும் இல்லையா? நாம வேணா விரதம்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் மீறினா நமக்கு பாப்பம் வரும். பெருமாள் அப்படி கிடையாது. அவர் யாருக்கும் கட்டுப்பட்டது இல்லை, எந்த சாஸ்திரத்துக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை. அதனால அவர் விரதம்னு சொன்னா என்ன, சரி நீர் விரதம் வச்சுருக்க அதை நீரே மீறிட்டீர்னா நான் மீறினா எனக்கு பாப்பம் வரும் அப்படின்னா பெருமாள் உனக்கு எப்படி பாப்பம் வரும்? நீர் தான் அபகத பாப்பமான்னு பெயர் உனக்கு, பாப்பம் வராதே அப்படின்னு கேட்டா அதுக்குதான் பெருமாள் சொல்றார் ஏதத் விரதம் மம. இது நானே எனக்கே நான் வைத்து கொண்ட விரதம் அப்படிங்கிற. இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு இந்த விரதம் வச்சுக்கல. நமக்கு சங்கல்பம் நடத்துகைக்கு விலக்கான அஜ்ஞான அசக்திகள் ஒரு காலும் வாரா காணும். ஆகையால் விலக்க ஒண்ணாத இவ்விரதத்தை, இந்த விரதத்தை நான் மீறுவேன்னா நம்ப வேண்டாம். ஏன்னு கேட்டான்னா எனக்கு ஒரு அஜ்ஞானமோ ஒரு அசக்தியோ கிடையாது, முடியாதுங்கிறது கிடையாது. அதனால நான் மீற மாட்டேன். அதான் என்ன அர்த்தம் கேட்டான்னா மீறினால் எனக்கு பாப்பம் வரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன கேட்டா நான் மீற மாட்டேன், ஏன்னா எனக்கு அஜ்ஞானம் கிடையாது. விரதம் இருந்தது சில பேருக்கு அஜ்ஞானம் வந்துடும். விரதமா ஏகாசி மறந்து போச்சு என்ன பண்றதுன்னு விட்டார். மறுநாள் துவாதசி வந்துருச்சு. அவர் ஏகாசி உபவாசம் இருக்கிறவர் ஒரு நாள் திடீர்னு தவறி போச்சு. மறுநாள் துவாதசி வந்துருச்சு, முன்னாள் சாப்பிட்டு விட்டார். இப்போ என்ன பண்றது? அஜ்ஞானம். அஜ்ஞானத்தினால விரதம் மறந்து போயிடும். சில சமயம் அசக்தினாலே விரதம் மறந்து போயிடும். நம்மளால முடியலங்கிறபடினால விரதம் விட்டு போயிடும். பெருமாளுக்கு அஜ்ஞானம் கிடையாது, அசக்தி கிடையாது. ஆக நாம விரதம் இருக்கிறதுக்கும் பெருமாள் விரதம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அததான் ஏதத் விரதம் மம அப்படிங்கிறார். நாம விரதம் இருக்கணும், இருக்க முடியலன்னா நமக்கு பாப்பம் வரும். அஜ்ஞானத்தினாலேயோ அசக்தினாலேயோ விரதத்தை மீறினோம்னா அப்ப நமக்கு பாப்பம் வரும் அப்படிங்கிறது இருக்கு. பெருமாளுக்கு அப்படி கிடையாது. அவருக்கு அஜ்ஞானமும் கிடையாது, அசக்தியும் கிடையாது. அதனால விரதத்தை மீறிட்டாங்கிற பேச்சும் கிடையாது அப்படின்னு அதை வச்சுன்னு மம என்னுடைய விரதம் இது, உங்களுடைய விரதம் மாதிரி இல்லை, இது ஒரு விசேஷமான என்னுடைய விரதம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அப்படி
அதுல நான் தவறினா எனக்கே பாப்பம் வரும் அப்படிங்கிற மாதிரின்னு சொன்னது. அது அந்த அந்த விரதத்துல கௌரவத்தை காமிக்க நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னதுன்னு வச்சுக்கலாம். அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு பெருமாள் தன்னுடைய விரதத்தை அருளி செய்தார். அடுத்த ஸ்லோகம் இதுதான் ஸ்ரீராம சர்ம ஸ்லோகம் அப்படிங்கிறது. சகதேவ பிரபன்னாய அப்படிங்கிறது அழகான விஷயம். ஒரு தடவை பண்ணணும். இதுல இருந்து ஸ்பஷ்டமா தெரியுது, ஒரு தடவை சரணாகதி பண்ணணும். சரணாகதியை பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிறதோ நினைச்ச போது பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம் சொல்றதெல்லாம் சாஸ்திரார்த்தம் கிடையாது. மோட்சத்துக்கான சரணாகதி ஒரே தடவை பண்ணணும் அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் ஆனயினம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்ய அபயம் மயா. அடுத்த ஸ்லோகம் சுக்ரீவான்னு சுக்ரீவனை கூட்டு சொல்ற. சுக்ரீவா விபீஷணோவா நீயே போய் கூட்டுண்டு வா. இப்ப முடிச்சுட்ட பெருமாள் சித்தாந்தம் முடிச்சுட்ட. சுக்ரீவனையே அனுப்புற. சுக்ரீவன் தானே இத்தனை நாளா விபீஷனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு இதெல்லாம் சொன்னது. அந்த சுக்ரீவனையே அனுப்புற பெருமாள். சுக்ரீவா நீ போய் விபீஷனை கூட்டுண்டு வா. விபீஷணோவா சுக்ரீவா சுக்ரீவா போய் விபீஷன் போய் கூட்டுண்டு வா. எதிவா ராவண ஸ்வயம் இல்ல ராவணனே வந்தாலும் கூட்டுண்டு வா. என்ன விபீஷன் காட்டிலும் ராவணனே வந்தான்னா அவன் மறுபடியும் திருப்பி வந்து ஆரம்பிச்சுடாத இவனுக்கு ஒரு சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் விரதம் வச்சுட்டு இருக்கேன், யாரா இருந்தாலும் அவையே கொடுக்கறதுன்னு. அதனால ராவணனே வந்தாலும் கூட்டுண்டுவான்னு சொல்லும் போது பெருமாளுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ராவணனே வந்துட்டான்னா அப்ப அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனைய ஏனம் ஹரிஸ்ரேஷ்டா ஹரிஸ்ரேஷ்டா சுக்ரீவரே ஏனம் ஆனைய அவனை கூட்டுண்டுவா. தத்தம் அஸ்ய அபயம் மயா அவனுக்கு அபயம் நான் கொடுத்துட்டேன், கொடுத்து முடிச்சாச்சு. இனிமே இதுக்கு மேல பேச்செல்லாம் எதுவும் கிடையாது, இனிமே எதுவும் பேச வேண்டாம், முடிஞ்சு போச்சு, போய் அவனை கூட்டுண்டு வா அப்படின்னு பல சித்திக்காக சொல்றார். இப்படி சுவாமி தேசியம் அழகா சாதிக்கிறார். நீங்கள் சொல்லுகிற போல விபீஷன்னாகுமாம் கபோதத்தின் பேரு நாமம் பெற வேண்டும் என்று இருக்கிற நம்முடைய மனோரதத்தின்படியே சாட்சாத் ராவணனே ஆகுமாம். புறா எப்படி சாட்சாத் சத்ருவையே காப்பாத்திட்டோ அந்த பெருமை எனக்கு வரணும்னா ராவணனே வந்தாதான் அந்த பெருமை எனக்கு வரும். அதுதான் பெருமாள் ஆசைப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தத்தம் அஸ்ய அபயம் யா இவனுக்கு அபய பிரதானம் பண்ணியாச்சு. அதனால ஆணைய இனம் அவனை போய் கூட்டுண்டுவான்னு சொல்லிட்டார். அதான் இனிமே பேச்சு கிடையாது. சுவாமி தேசிகன் சாதிக்க ஆணைய ஏனம் காரியத்தில் தீர்வு இருந்தபடி காரியத்தை முடிச்சாச்சு, விபீஷணன் கூட்டுண்டாச்சு, நீ போய் அழிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி பெருமாள் சொன்ன உடனே சுக்ரீவன் அவர் மனசை தெளிஞ்சு அவர் உடனே அடுத்து சுக்ரீவன் அருளி செய்கிற ஒரு ஸ்லோகம். ராமஸ்ய துவச்ச்ருத்வா சுக்ரீவ பிளவகேஸ்வரः பிரத்யபாஷத காகுத்ஸ்தம் சௌஹார்தேன அபிஜோதிதா. ராமன் சொன்ன இந்த வார்த்தை அழகான வார்த்தை. தத்தம் அஸ்ய அபயம் மயா, அதாவது ரெண்டு வார்த்தை. ஒன்னு சகதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி ஜியாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமான்னு சொன்னது மட்டுமல்லாமல் விபீஷனுக்கு அபயம் கொடுத்தாச்சு, நீ போய் கூட்டுன்னு வாருன்னு சொல்லிட்டாரு இல்லையா. இதை பார்த்து சுக்ரீவனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ சுக்ரீவன் சௌஹார்தேன நல்ல எண்ணத்தோட இப்ப பேசுற. பெருமாள் சொன்னது ஒத்துண்டு சௌஹார்தேன அபிச்சோதிதா. பெருமாளுடைய சௌஹார்தம் சுக்ரீவனுடைய பெருமாளுடைய நல்ல எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு இப்போ சுக்ரீவனுக்கு வந்துருத்து. சுக்ரீவனுக்கும் சௌஹார்தம் வந்துருத்து. பெருமாளுக்கு சௌஹார்தம் இருக்கு, எப்பவுமே யாரா இருந்தாலும் அபயம் கொடுக்கணும். சுக்ரீவனுக்கு இல்லாம இருந்தது. அந்த பெருமாளுடைய சௌஹார்தம் இப்போ சுக்ரீவன் கிட்ட வந்துருத்தான். அதனால சுக்ரீவன் இப்போ பேசுறார். கிமத்ர சித்திரம் தர்மஜ்ஞா லோகநாத சுகாவஹ யத்வம் ஆர்யம் பிரபாஷேதாஹ சத்வவான் சத்பதே ஸ்திதா. சுக்ரீவன் அழகா பேசுறார். எம்பெருமானே தர்மஜரே, இப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் லோகத்தில் நீர் தான் சொல்ல முடியும். யாரா இருந்தாலும் அபயம் கொடுக்கிறேன்னு சொன்னீரே, நான் இதை விரதமா வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீரே, இந்த வாக்கியம் யாரும் சொல்ல முடியும்? நீர் இந்த வாக்கியத்தை சொன்னதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லட்ட. கிம் அத்திர சித்திரம், இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஏன்னா உம சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நீர் எப்படிப்பட்ட கருணா காக்குட்சன், எப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவர், தர்மஜன் லோகநாதன் சுகாவகன். உமக்கு தெரியாத தர்மம் உண்டா? லோகத்துக்கெல்லாம் நாதரா இருக்கிறவர் நீர், எல்லாருக்கும் சௌக்கியத்தையே கொடுக்கக்கூடியவர் நீர். நீர் இப்படிப்பட்ட வார்த்தை பேசினதில் ஆச்சரியம் இல்லை. எப்போது சொல்ற மாதிரி பெரியவா அழகா உபன்யாசம் ரொம்ப அழகா சொன்னா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா இதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை. சாதாரணமா இருக்கும் உபன்யாசம் நல்லா பண்ணாதான் ஆச்சரியம்.
எப்பவுமே நன்னா பண்றவா உபன்யாசம் அது நன்னா இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரம் இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்றா சில பேர். அவன் சொல்றதுன்னு சொல்லு சில சமயம் கிமத்திர சித்திரம் இதுல என்ன ஆச்சரியம்? ஏன்னா தேசிகன் ஸ்தோத்திரம் மொத்தமே தான் ஆச்சரியமா இருக்கு. தேசிகன் ஆச்சரியம் இல்லாத ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா அதுதான் ஆச்சரியம். ஏன்னா எல்லா ஸ்தோத்திரமும் ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் இல்லாம என்ன பண்ண முடியும் அவரால்? நம்மள மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுதான் ஆச்சரியமா இருக்கும். மகாபாரதத்துல வியாசர் ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா வியாசர் பெரிய மகாகவி தானே. சில ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா இது வியாசர் தான் பண்ணதான் சந்தேகமா இருக்கும். புராணத்துல அப்படிதான் இருக்கும், என்ன சாதாரணமா இருக்கும். ஆனா தேசிய ஸ்லோகத்துல 2 அர்த்தம் 3 அர்த்தங்கள்லாம் சகஜமா வரும். நல்ல பக்தி பாவங்கள்லாம் கொட்டும். அப்ப தேசிய ஸ்லோகம் நன்னா இருக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல ஆச்சரியம் கிடையாது. தேசிய ஸ்லோகம் நன்னா இல்லைன்னா தான் ஆச்சரியம். அந்த மாதிரி பெருமாள் கிட்ட சொல்றார் கி மத்திர சித்திரம், நீர் இந்த மாதிரி ஆச்சரியமான வார்த்தை பேசுறீங்கன்னா இதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை. எத்துவம் ஆரியம் பிரபாஷேதாக, இந்த மாதிரி வார்த்தை ஆரியமான வார்த்தை, உயர்ந்த வார்த்தை, மரியாதையான வார்த்தை உம்மால்தான் சொல்ல முடியும். சத்வவான் சத்பதே ஸ்திதா, ஏன்னா நீர் தான் நல்ல மார்க்கத்துல இருக்க, சத்பதத்துல இருக்க. பிருகஸ்பதி, சிபி, ரகு, வானர, கபோத, வசிஷ்ட, விஸ்வாமித்ர, இந்த மாதிரி மகான்கள் மொத்த பேரும் நடத்தி காமிச்ச வழியில பெருமாள் பேசியிருக்க. சத்வவான் அப்படின்னு, சத்துவான்னா ஒரு உறுதி, ஒரு உறுதியோட இருக்க பாருங்க. ஏதத் விரதம் மமன், அப்படிப்பட்ட நீர் தேவரீர் அருளை செய்த பாசுரத்தின் நேரிலே ஒதுங்கி புலியும் புல்வாயும் ஒரு துறையிலே நீர் உண்ணும்படியாக இருந்தது. பெருமாள் அருளை செய்த வார்த்தையை பார்த்தான்னா புலியும் மானும் பக்கத்துல இருந்து தீர்த்தம் சாப்பிட்டுதான். அந்த மாதிரி உங்ககிட்ட யார் வேணா சரணாகதி பண்ணலாம். பரஸ்பர சத்ருவா 2 பேர் கூட வந்து சரணாகதி பண்ணலாம் பெருமாள் கிட்ட. எல்லாருக்கும் அப்படியே கொடுப்பேன்னு தெரியும். மமச்சாப்பியந்தராத்மா எம் சுத்தம் வேத்தி விபீஷணம் அனுமானாச்ச பாவாச்ச சர்வதஸ்து பரீட்சிதா. அடுத்து சுக்ரீவன் சொல்ற, எனக்கும் இப்பதான் புரியுறது விபீஷன் எவ்வளவு சுத்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு. மமச்சாத்மி அந்தராத்மாயம், என்னுடைய ஆத்மா கூட புரிஞ்சுக்கிறேன். அதாவது சுக்ரீவன் என்ன சொல்றான்னு கேட்டா, நான் இத்தனை நாள் விபீஷணன் கிட்ட அபசாரப்பட்டிருந்தேன், வாக்குனாலே அபசாரப்பட்டிருக்கேன். இப்ப அது நிறுத்தியாச்சு. ஏன்னா நீரே சொல்லிட்டு இனிமே நீ ஒன்றும் பேசாத, போய் கூட்டுனுவான்னு சொல்லியாச்சு. வாக்குனாலே அபசாரப்பட முடியாது. இனிமே செயல்னாலே அபசாரப்படணும். விபீஷனை போய் அடிக்க முடியாது, செயல்னாலே அபசாரப்பட முடியாது. வாக்குனாலே அபசாரப்பட்டு இந்த விபீஷணன் துஷ்டன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதையும் நீர் தடுத்து நிறுத்திக்க. இப்ப மனசுனாலே அபசாரப்படுறணும். ஏதோ விபீஷணன் துஷ்டன் சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்னா இவர் ஒத்துக்கல, சரி போய் கூட்டுன்னு வரணும் அப்படின்னு மனசுனாலே விபீஷன் கிட்ட அபசாரப்படுறேன்னா அதுவும் கிடையாது. மமச்சாப்பி அந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம். இப்ப என்ன புரிஞ்சுட்டேன், மனசளவிலும் தெளிவு பெற்றேன், மானச அபசாரம் தவிரும்படி தெளிந்தேர்னு வரும் இதுல அபய பிரதானத்தை. மனசுனாலே அபசாரமும் கிடையாது, விபீஷணன் நல்லவங்கிறது புரிஞ்சுட்டேன். ஒருத்தராலும் தெளிவிக்க ஒண்ணாதபடி கலைஞர என் நெஞ்சமும் தேவரீர் பாசுரங்களாலே தெளிந்து. எனக்கு யாராலையும் என் மனசை மாற்ற முடியாது, ஆனா உம்முடைய வார்த்தையை கேட்டு என் மனசே மாறிடும். ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தை, அப்படிப்பட்ட விரதங்கள் அதெல்லாம் அருளி செய்திருக்கேன். நான் புரிஞ்சுட்டேன் விபீஷன் ரொம்ப சுத்தமானவர். அனுமானாச்ச பாவாச்ச சர்வதஸ்து பரீட்சிதா. நான் யோசிச்சு பார்த்தேன், விபீஷனுடைய பாவங்கள் ஆகாரங்கள் எல்லாத்தையும் பார்த்தேன், மொத்தத்திலையும் அவனுக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டேன். ராவணனும் அல்லன், ராவண பிரேஷிகனும் அல்லன், ராவண அனுரக்தனும் அல்லன். ராவணன் இல்ல, ராவணன் தம்பியும் இல்லை, ராவணன் அனுப்பி வரல, ராவணன் கிட்ட புரோ ராவணன் சைடா வரல, ரொம்ப சுத்தம் வந்திருக்கான்ங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டேன் அப்படின்ட்டேன். அதனால நானும் சுத்தமா புரிஞ்சுட்டேன். இனிமேல் என்னை யாராலும் மாற்ற முடியாது, உம்மை பாட்டுனாலே நான் புரிஞ்சுட்டேன். இனிமேல் நீரே நினைச்சா கூட மாற்ற முடியாது, இனி உம்மாலும் எங்களை கலக்க ஒண்ணாது அப்படின்னு சுக்ரீவன் சொன்னார். தஸ்மாத் க்ஷிப்ரம் சகாத்மாபிஹி துல்லியோ பவது ராகவ விபீஷணோ மகாப்ராஜ்ஞா சகித்வஞ்ச அபிவைத்தனஹ. ஆகையினாலே உடனடியாக விபீஷணை கூட்டின்னு வரேன், விபீஷணன் எங்களுக்கு சமமாக ஆக வேண்டும் அப்படின்னு விட்டார். உமக்கு கைங்கரியம் பண்றதுல எங்களுக்கு சமமாக விபீஷன் இனிமே ஆக வேண்டும்.
க்ஷிப்ரம், க்ஷிப்ரம்னா உடனே அர்த்தம். இனிமேல் விபீஷனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இத்தனை நாளா விபீஷனை சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனா இப்ப விபீஷனை பத்தி புரிஞ்சுட்டார், பெருமாளை பத்தி புரிஞ்சுட்டார். அதனால இனிமேல் விபீஷனை விட்டு பிரிஞ்சு உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு சரிப்படல. நான் எப்படிப்பட்ட மகா பாகவதர். அதனால அவனை க்ஷிப்ரம் உடனே கூட்டின்னு வரப்போறேன்னு கிளம்பிட்டார். சகாஸ்கம் ஏன் உடனே அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஐயோ பாவம் நம்ம பண்ற அபிசாரத்தான் அங்க நின்றுட்டு இருக்கான் ஆகாசத்தை, அவ கூட்டின்னு வரணும் இல்லையா. கலசத்திலே சோற்றை இட்டு கையை பிடித்தார் போலே, என்ன முன்னாடி பாத்திரத்துல சாதம் வச்சுட்டு சாப்பிட போற சமயத்துல கையை பிடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி சாப்பிடுவோம். அந்த மாதிரி விபீஷன் பகவத் அனுபவத்துல பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும்னு சொல்லிட்டு சர்வலோக சரண்யாயன் வந்திருக்கச்ச அவனை நான் கையால பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கேன். இப்படிப்பட்ட தப்பு பண்றேன் கூடாது. அதனால இனிமேல் அவன் வரணும். மொத்தம் இவன் ஒருவனுமே ஒரு தலையும் நாங்கள் எல்லாரும் ஒரு தலையுமாக விஷயீகரித்து அருள வேணும். எங்களுக்கெல்லாம் சமமா இருக்கணும். எங்களுக்கு ஜூனியரா பின்னாடி இருக்கணுங்கிறது கிடையாது. எங்களுக்கு சமமா இருக்கணும். எங்களுக்கு லக்ஷ்மண பெருமாளுக்கு சமமாக, சுக்ரீவனுக்கு சமமாக உம்ம பக்கத்துல இருக்கணும். எல்லா வானரங்களும் சேர்த்து பண்ற கைங்கரியத்தை அவன் ஒருத்தனே பண்ணணும். அப்படி உமக்கு அவ்வளோ குளோஸாக அவ்வளோ அந்தரங்கமாக விபீஷணன் இருக்கணும் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றாரு. ததஸ்து சுக்ரீவ வச்சோ நிசம்ய தத் ஹரீஸ்வரேன் அபீதம் நரேஸ்வரः விபீஷணேன ஆசு ஜகாம சங்கமம் பதத்ரிராஜேன யதா புரந்தரः. அப்போ சுக்ரீவன் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு, ஆஹா நமக்கு இது பெரிய பாக்கியமாச்சே அப்படின்னு பெருமாள் நினைச்சு விபீஷணனோடு கூட பெருமாள் சேர்ந்தார் அப்படின்னு. ததா சுக்ரீவ வச்சோ நிசம்ய, பெருமாள் அபயப்பிரதானம் கொடுத்தா கூட இப்ப சுக்ரீவனும் ஒத்துட்டார் இல்லையா. அதனால பெருமாளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் அவரோட சேர்ந்து அபயப்பிரதானம் பண்ணணும் தான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, அப்படி போய் உட்காரும் விபீஷனுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. சுக்ரீவன் வாக்குலேருந்து விபீஷனை சேர்த்துக்கிறேன்னு சொல்ல வச்சுட்டார் இல்லையா. அப்போ பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். சுக்ரீவன் சொல்லி நாம கேட்கிறோம் அப்படின்னு. அதனால பெருமாள் விபீஷனோட பெருமாள் சேர்ந்தார். விபீஷணேனாசு ஜகாம சங்கமம், விபீஷனோட பெருமாள் சேர்ந்தார் அப்படின்னா. ஆனால் விபீஷனோட பெருமாள் சேர்ந்தாரா, பெருமாளோட விபீஷணன் சேர்ந்தாரா? விபீஷணன் தானே அங்கேருந்து பெருமாளோட சேர்ந்திருக்கான்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டானா, அப்படி இல்லை. விபீஷனோடு சேர்ந்தது பெருமாள் தன்னுடைய பாக்கியமா நினைச்சுக்கிறாராம். விபீஷன் தன்னுடைய பாக்கியமா நினைக்கிறாரோ இல்லையோ, பெருமாள் ஆகா விபீஷன் நமக்கு கிடைச்சானே அப்படின்னு சொல்லிட்டு அதை தம்முடைய பாக்கியமாக நினைக்கிறார் அப்படின்னு. ஆசு, ஆசுனா உடனே சேர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். இது பெருமாளுடைய துவராதிசயம். துடிச்சுட்டு இருக்க பெருமாள் எப்போ விபீஷன் சேர்த்துக்க போறோம் அப்படின்னு. பதத்ரிராஜே நயதா புரந்தரஹா, இந்திரன் கருத்மானோட சேர்ந்த மாதிரி சேர்ந்தார்னு ஒரு உதாரணம் சொல்லிருக்க. இந்திரனுக்கும் கருத்மானுக்கும் யுத்தம் வந்துருத்து. அதுல இந்திரன் தோத்து போற மாதிரி ஆயிட்டான். மொத்தமா இந்திரனை அடக்கிட்டார் கருத்மான். கடைசியில என்ன கேட்டான்னா, 2 பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணிட்டான். அந்த மாதிரி பெரிய திருவடியோட இந்திரன் உறவு பண்ணின போது இந்திரனுக்கு பேரு ஆனா போலே பெருமாள் சரணாகத லாபத்தை அலப்த லாபமாக திருவுள்ளம் பற்றினார். கடைசியில கருத்மானோட சேர்ந்தது இந்திரனுக்கு தானே பாக்கியம், கருடனுக்கு பாக்கியம் கிடையாது. ஏன்னா இந்திரன் வஜ்ராயுதத்தை போட்டு அடிச்ச போது கருத்மான் சிறகுல ஒரு சிறகு உதிர்ந்துதான், அவ்வளவுதான். அந்த அளவு கருத்மானுக்கு பராக்கிரமம் இருக்கு. ஆனா சேர்ந்தா இந்திரனுக்கு லாபம். அந்த மாதிரி இங்க பெருமாள் தன்னுடைய லாபமாக அதை நினைத்து விபீஷனோடு பெருமாள் சேர்ந்தார் அப்படின்னு ஆச்சு. ராகவேன அபயேதத்தேன்னு அடுத்த 19வது ராமாயணத்துல அடுத்து 17, 18 பார்த்தோம். இதுதான் அபயப்பிரதான கட்டம். அதுக்கப்புறம் விபீஷணன் நேரம் அங்கிருந்து இறங்கி பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி, அப்ப பெருமாள் விபீஷனை கூட்டுண்டு அவனை விபீஷனுக்கு அனுகிரகம் பண்ணி நன்னா கண்களாலே விபீஷனை ஆசை தீர பார்த்து நீ கைங்கரியத்திலே அவனை ஈடுபடுத்தி தன் பக்கத்திலே வைத்துக் கொண்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடுத்ததுல இருக்கு. அதுலயும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தியும் சுவாமி தேசியன் அபயப்பிரதானத்தெல்லாம் சொல்லிருக்க. ஆனா கூட இப்போ ஸ்ரீராம சரம ஸ்லோகம்ங்கிற தலைப்புல பெருமாள் அபயப்பிரதானம் கொடுத்த வைபவத்தை நம்ம 17, 18வது ராமாயணத்துல 17, 18வது சங்கத்துல சொன்ன விஷயத்தை நம்ம இதுவரை சுவாமி தேசியன் ஸ்ரீ சுத்திகளாலும் வால்மீகியினுடைய அந்த உண்மையான வார்த்தைகள், அதே வார்த்தைகளை அதையும் கொண்டும் நாம் பார்த்தோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல வேதத்துக்கு எப்படி உபனிஷத்தோ
அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்திலே மிக முக்கியமான பாகமாக இருக்கக்கூடியது இந்த விபீஷண சரணாகதி கட்டம், பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணின கட்டம். அதுக்காகத்தான் இப்படி விசேஷமாக ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இந்த வருஷம் ஸ்ரீராம நவமியில நமக்கு இதை சொல்லக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக கிடைத்தது. இது பெருமாளுடைய அனுகிரகம், ஆச்சாரியாளுடைய அனுகிரகம். சுவாமி தேசிகனே சொல்றார், குரு பிரசாதா கெலிக்கத்துங்கிற ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே எழுதினேன்னு, அந்த மாதிரி ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே இதை நாம் அனுபவித்தோம். தன்யவாதங்கள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन महीं महिषाः गोब्राह्मणेभ्यः सुखमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणाध्वये चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मङ्गलम्।